பப்ளிக் என்கேஜ்மெண்ட் பண்றது, கொலாபரேட் பண்றது டிஃபரெண்ட் மோட்ல பண்றோம். டைரக்ட் engagement through institutions and engagement through digital media. Without public support, without public collaboration, police cannot function in isolation. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் நெய்பர்ஹுட் போலீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஏரியாவை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு காவல் அதிகாரி போட்டு அவரை பற்றிய தகவல்கள் அந்த பகுதியில் மக்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சின்ன சின்ன ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு அவருடைய ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த நெய்பர்ஹுட் போலீஸ் ஆஃபீஸர் எவ்ரி வீக் ஒரு ஆஃப் டே, சாட்டர்டே இல்லைனா சண்டே, அந்த பகுதிக்கு போய் அந்த பகுதியில் உள்ள ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள், அது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை லோக்கல் பாடி கவுன்சிலர்ஸ், ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் ரெவென்யூ அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆன எனி அஃபிஷியல், அதே போல அந்த பகுதியில் உள்ள சோசியலி ரெஸ்பான்சிபிள் பீப்புள், கொஞ்சம் சமூக ஆர்வலர்கள் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் சந்திச்சு அவங்ககிட்ட என்னென்ன பிரச்சனைகள் அந்த பகுதியில் இருக்குது, போலீஸ் இன்னும் எப்படி எப்படியெல்லாம் கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் சேகரித்து அதை டேட்டா பேஸில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அனலைஸ் பண்ணி அதில் எடுத்த நடவடிக்கைகள், இன்னும் எடுக்க வேண்டியது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதில் நடவடிக்கை எடுக்கும். இது ஒரு டைரக்ட் கொலாபரேஷன் வித் தி பப்ளிக். சொர்கா ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அது மூலமாக ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதே போல் இன்டெலெக்சுவலி சேலஞ்சு, பீப்புள் ஹேவிங் டிஃபிகல்ட்டிஸ் இன் ஹியரிங், ஸ்பீச் டிசபிலிட்டி, இது மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டிஸையும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஸ்டேஷனையும் அக்சசிபிளாக மாற்றுறதுக்காக இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் சிட்டி தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் அக்சசிபிள் டு ஆல் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது மாதிரி we have lot of collaborations and engagement programs. சீனியர் சிட்டிசன் லைசன் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. அதில் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒவ்வொரு காவல் அதிகாரி சீனியர் சிட்டிசன்ட்ட கொஞ்சம் பண்பாக நட்பாக பழகக்கூடிய ஒரு ஆப்டிடியூட் உள்ள காவல் அதிகாரி சீனியர் சிட்டிசன் லைசன் ஆஃபீஸராக போட்டிருக்கிறோம். அவங்க அந்த காவல் நிலையத்தில் உள்ள தனியாக இருக்கக்கூடிய முதியோர்களை எல்லாம் போய் நேரில் பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வராங்க. இதுவும் ஒரு அனதர் டைரக்ட் கொலாபரேஷன். ஒவ்வொரு காலேஜ்லையும் நாங்கள் என்கேஜ் பண்ணுறோம். எப்படின்னா 3 ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறோம். ஒன்று போலீஸ் அக்கா ஃபார் தி சேஃப்டி ஆஃப் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், அவங்களுக்காக வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் போட்டு அவங்க அந்த காலேஜுக்கு ரெகுலராக போய் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே எல்லா கல்லூரி பெண்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த போலீஸ் அக்கா கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய பெயர் தேவையில்லாமல் வெளியே வராத அளவுக்கு, அதே நேரம் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வகையில் பண்ணிட்டு இருக்காங்க. அது போலீஸ் அக்கா. அதே போல் போலீஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு திட்டம். இதில் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் போலீஸ், தே ஆர் க்ளோசர் டு தி ஏஜ் ஆஃப் த காலேஜ் கோயிங் பாய்ஸ். ட்ரக் சம்பந்தமாக தேவையான தகவல்கள் சேகரிக்கிறது, அதே போல் மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. யாராவது ட்ரக் மாதிரி பிரச்சனையில் மாட்டிட்டு அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்பட்டுன்னா ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறது. இது மாதிரி ட்ரக் ரிலேட்டடுக்காக போலீஸ் ப்ரோ என்கிற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதே போல் உயிர் கிளப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜ்லையும் ரோட் சேஃப்டிக்காக கிளப்ஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது என்னென்ன மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கிறதுக்காக ஒரு சர்வே எடுத்தோம். QR கோட் இன்னைக்கு எல்லாருமே எவ்ரிபடி இஸ் ஆன் தி டிஜிட்டல் மோட். ஸோ அதனால் QR கோட் கொடுத்து அதில் அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறோம்.